வழக்கறிஞர் ஐயா பாபா மோகன் அவர்கள் பொன்னாடை பொருத்தி அதை ஏற்றுக்கொண்டு உரையாற்ற முனைவர் ஐந்து மேடைகள். Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa nu'minu bihi wa natawakkal alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Bismillahir rahmanir rahim. Ya ayyuhan nasu ittaqu rabbakum alladhi khalaqa nafsan wahidah wa khalaqa minha zawjaha wa bassa minhuma rijalan katsiran wa nisaa واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا صدق الله العظيم. قال رسول الله إن خير كتاب الله وخير محمد صلى الله عليه وسلم وكل مقتصد بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரும் மீதும் ஏக இறைவனின் சாந்தி சமாதானம் உண்டாகட்டுமாக. நம்முடைய நிகழ்ச்சி இன்னைக்கு ரொம்ப லேட்டாக தான் ஆரம்பிச்சிருப்பட்டிருக்கு. போன வாரம் நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும், நிறைய ஆயிரத்துக்கு மேலான போன வாரம் நிகழ்ச்சி வந்திருந்ததுனால நம்ம கலகலப்பு நண்பர்கள் நடத்திய நிகழ்ச்சி. நாங்கள் அங்கே அது ஒரு 5 மணிக்கு தான் அதோடைய டைம் போட்டிருந்தோம். போன வாரம் என்னை 5 மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் காலையில் 11 மணிக்கு 10:30 மணிக்கே எங்கள் மிஸ்குடைய நிகழ்ச்சி அங்கே பாயில் நடந்துச்சு. அங்கே போயிட்டு அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடு அங்கே நம்முடைய மேகம் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாடு அழகான பிரியாணி கொடுத்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு போய் சேர 2 மணி ஆச்சு. அடுத்ததாக செந்தமிழ் பாசறைக்கு அங்கே போயிட்டு அங்கேருந்து 2 மணிக்கு 2 to 4 மணி வரைக்கும் அங்கே எல்லாம் முடிச்சுட்டு, ஏன்னா இங்கே 5 மணிக்குள்ள வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து அப்பாசியிலேருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கிறோம். நம்முடைய சரவணன் எனக்கு கால் பண்ணுறாங்க, அண்ணன் நம்ம 5 மணிக்கு சொன்னால் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டா நல்லா இருக்குன்றாங்க. ஏன்னு கேட்டேன், பாருங்கன்னு சொல்லி வீடியோ அனுப்புகிறாங்க. 4:30 மணிக்கு இங்கே ஃபுல்லு, ஹால் ஃபுல்லு. அப்போ நான் நினைச்சேன், எப்பவுமே எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் 5 மணிக்கு போட்டால் 5, 5:30, 6 மணி ஆயிடும். ஆனால் இந்த நிகழ்ச்சி எனக்கு 5 மணிக்கு நீங்கள் முன்னாடி வந்துடணும்னு சொல்லும் போது நான் ஆச்சரியப்பட்டேன். என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு அன்னைக்கு இருந்த குளிரோட இன்னைக்கு அதிகமான குளிரா இருக்குது. இவ்வளவு குளிர் இருந்தால் 6 மணி வரைக்கும் இங்க வரல. எனக்கு டைம் கொடுத்தது 5:30. அப்புறமா அப்பா சொன்னப்போ ஒரு 6 மணிக்கு வாங்கல. 6 மணிக்கு நான் வண்டியில உட்காந்து கிளம்பிட்டேன். எனக்கு பஞ்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம், எல்லாருக்கும் தெரியும். நான் இன்னைக்கு பிசினஸ்ல ஜெயிச்சு நிக்கிறதுக்கு காரணம் சொன்னா, யாராவது 5 மணிக்கு வர சொன்னா நான் 4:55 அங்க போய் உட்காருவேன். அதனாலதான் நான் இன்னைக்கு ஜெயிச்சு நிக்கிறேன். ஒரு நிகழ்ச்சி நடக்கிறான்னு சொன்னா எத்தனை மணிக்கு நடக்குது, 4:30 மணிக்கு நோட்டீஸ் போடுறாங்க. சரி, 4:30 மணிக்கு வரவங்களே ஒரு 5 மணிக்காக வந்துடணும். இப்ப பாருங்க, என்கிட்ட சொன்னது என்ன சொன்னா, 3 பேர் சீஃப் கெஸ்ட் வர்றாங்க. ஒரு ஆளுக்கு 1/2 மணி நேரம் கொடுத்தாலும் 1.5 மணி நேரம் ஆகும். இப்ப எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் சிட்டிக்கு அவங்க ஒரு 15 நிமிஷம் பேசணும். எல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா 3 மணி நேரத்துக்குள்ள வந்துடும். எல்லாம் அந்த சீல் டிக்கெட் கொடுக்குறதுலாம் அவ்வளவுதான் டைம். அதுக்கு மேல பேச முடியாது. ஏன்னா நம்ம 10 மணிக்குள்ள நம்ம எல்லாம் நாளைக்கு வேலைக்கு போறவங்க கண்டிப்பா போய் ஆகும். 10 மணிக்கு மேல வேலைக்கு போறதுன்னா அதுக்கு மேல இருக்க முடியாது. அதனால கூட்டம் கலைச்சிடும். அதுக்கப்புறம் சீஃப் கெஸ்ட் பேச சொன்னாக்க வருத்தமா தான் இருக்கும். அது யார் காரணம்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ போக முடியாம போறதுக்கு காரணம், இப்ப லேட் ஆகுறதுக்கு காரணம் நீங்க தான். இப்ப வேலை பாக்குறவங்க கண்டிப்பா 10 மணிக்கு நாங்க போனோம்னா, இப்ப ஜகரா அம்காரா இந்த பக்கத்துல இருந்து வந்தவங்க, பாயில இருந்து வந்தவங்க எல்லாருக்கும் ஒரு எப்படி இங்க இருந்து போறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், எல்லாம் ரெடி பண்ணணும். இடையில சாப்பாடு கொடுத்தா எல்லாம் கலைஞ்சு பேரும் ஒண்ணும் இல்லாம நம்முடைய இந்த நிகழ்ச்சியை நாசமா போயிடும். கொஞ்சம் புரிஞ்சுக்கிறீங்க. எவ்வளவு ட்ரிப்பு, எத்தனை ட்ரிப்பு நான் சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேன். இப்ப குளிர் டைம் நாங்க கணக்கு போட்டது 9:30 முடிச்சிடணும். 9:00 10 மணிக்குள்ள சாப்பாடு கொடுத்து எல்லாரும் அனுப்பியிருந்தா நாங்க முடிவு பண்ணோம். ஆனா வந்தது நீங்கள் எல்லாம் 6:30 7 மணி. என்னோட ஆட்களை அனுப்பி விட்டு பார்க்க சொன்னா 20 பேர் 30 பேர் 40 பேர் வந்திருக்காங்க. எனக்கு போன் பண்ணி சொன்னாலும், அண்ணா ஒரு 6:30 மணிக்கு வாங்க. எப்பவும் வர சொல்றாலும் அது லேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதனால் காரணம் நீங்க தான், லேட் ஆகுறதுக்கு நீங்க தான்.
அதனால யாரும் வருத்தப்படாதீங்க. 10 மணிக்கு பேஜ் நின்று எங்களுக்கு சாப்பாடு கொடுங்க நான் போறேன்னு சொன்னா ஒன்றும் செய்ய முடியாது. பரவாயில்ல, இப்ப ஓரளவு கூட்டம் வந்திருக்குது. நாங்க எதிர்பார்த்த கூட்டம் வந்துருச்சு, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நூல் விழா நடந்துச்சு. நம்முடைய திப்புடைய அம்பேத்கருடைய அவங்களுடைய இந்த அசோசியேஷனுடைய நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குது. ரொம்ப நாளா அப்பா சொல்லிட்டு இருப்பாப்ல. அப்பாஸுக்காக நான் ஆரம்பத்துல இருந்து அவர் வந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன இருந்து அவர் வந்து ரொம்ப இதுல ஈடுபாடு ரொம்ப அதிகம். அன்னைக்கு நூலகம் தரப்புல இருந்து கேசட்ல இருந்து எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருந்த அப்பாஸு கொஞ்ச நாள் தோய் விட்டு போயிட்டு மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கிறாப்புல. சந்தோஷமா இருக்குது. எனக்கு நாளைக்கு கடையநல்லூர்ல எனக்கு அங்க மதுரசாவுடைய 40 மாணவர்களுடைய பட்டமளிப்பு விழா. நான் இப்போ 11:30 மணிக்கு நான் வந்து கோயத்தரிசனம் நான் போகும். நான் முடியாதுன்னு சொன்னா கூட கண்டிப்பா நீங்க இருக்கணும்னு சொல்லிட்டு அப்பாசு அவங்களுடைய குரூப் எல்லாம் பிடிச்சனால நான் இப்போ உட்காந்துருக்கிறேன். எனக்கு கொடுத்த டைம் 8ல இருந்து 8:30. இப்போ டைம் பாருங்க போயிட்டு இருக்குது. இப்போ நான் பிளைட்டு கேன்சல் பண்ண வேண்டியதா இருக்கு. என்ன செய்யறது தெரியல. பெரிய நிகழ்ச்சியெல்லாம் கேன்சல் பண்ண வேண்டியதா இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் பஞ்சுவாலிட்டிங்கிறது கம்மியாச்சு. மக்களுடைய எப்படி சொல்றது, ஏன் நம்ம வளர்ச்சி இல்லைங்கிறதுக்கு காரணம் பழனி பாபா அவங்கள பாபா எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் எந்த நிகழ்ச்சிக்கு வரா இருந்தாலும் மனுஷன் அவரு சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார். கொஞ்சம் ஒரு 9 மணி நிகழ்ச்சின்னா 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து உட்கார்ந்து அந்த அளவுக்கு அவருடைய பஞ்சுவாலிட்டி இருந்துச்சு. நல்ல மனுஷனு. அந்த மனுஷனுடைய இன்னைக்கு நிகழ்ச்சி அவங்களுடைய இது நடக்கும்போது நான் கூட இப்போ நான் ஃபார்ம் ஓப்பன் பண்ணியிருந்தேன். அந்த ஓப்பனுடைய நிகழ்ச்சி நடத்தாண்டி ஏபியை கூட கொண்டுட்டு வந்திருந்தேன். டைம் இல்லை, அதை கூட நான் கேன்சல் பண்ணிட்டேன். நான் நம்முடைய பாபா மோகன் அவர் கடைசியாக தான் பேசுவாரு. அவர் தான் நல்ல ஒரு பேச்சாளர், கொஞ்சம் கடைசியாக தான் முடிப்பான்னு சொன்னாங்க. அவரை முன்ன பேச விட்டேன். இனி எப்படின்னு தெரியல. இன்னும் 2 பேர் இருக்காங்க பேச்சாளர்கள். அவருடைய பேச்சுக்கு நீங்கள்லாம் எப்படி டைம் எழுதிட்டு ஒதுக்க போறீங்கன்னு தெரியல. சரி, ஓகே, எனக்கு கொடுத்த டயத்தை நான் பேசிட்டு இன்ஷால்லா நான் முடிக்கிறேன். இந்த நூலை பத்தி பேசணும்னு சொன்னா நூல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு மனிதனுக்கு புக்கு எப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு நூல்கள் படிக்கிறதுனா ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஆனா மீடியாவிலையும் சோசியல் மீடியாவிலையும் யூடியூப்லையும் டிக்டாக்லையும் நல்ல விஷயங்களுக்கு கெட்ட விஷயங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா பெரும்பாலும் நூல்கள்லாம் இப்ப என்ன சொல்றது, லைப்ரரினா மூடப்பட்டுருச்சு. ரொம்ப வருத்தமா இருக்கு. மகாத்மா காந்தி கேட்கிறாங்க, உங்கள்ட்ட 1 கோடி ரூபாய் பணம் கொடுத்தா நீங்க என்ன செய்வீங்க சார் சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு செல்வந்தர் கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, உடனே வேற எதுவுமே சொல்லல, எனக்கு 1 கோடி ரூபாய் வந்துச்சுன்னா அதான் ஒரு நூலகம் திறந்து எல்லாரையும் நூலை வாங்கி படிக்க சொல்லுவேன் அப்படின்னு சொன்ன மகாத்மா காந்தி. ஜவஹர்லால் நேருட்ட போய் கேட்கும்போது அவர்கிட்ட நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எதை நீங்க முக்கியமா எடுத்துக்கிறீங்கன்னு சொன்னா, நான் நிறைய வல்லுநர்களுடைய புக்கை படிச்சுதான் இன்னைக்கு நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன். நான் இன்னைக்கு ஒரு பிரதமர் ஆகிறதுக்கு கூட காரணம் எனக்கு நூல்கள்ல கிடைச்ச அறிவு. அந்த அறிவை தான் நான் வந்து எடுத்து நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு பெரிய ஆளா வந்திருக்கேன்னு சொல்லிடுறேன். உமர் முக்தாருங்கிற ஒரு தூக்கல் இடப்பட எதை உங்களுக்கு தெரியும். உமர் முக்தாருடைய கதையை படிச்சுன்னு தெரியும். அவர் எதுக்காக தூக்கல் போடப்பட்டதுன்னு சொல்லிட்டு அந்த மனுஷர்கிட்ட போய் கேட்டாங்க. கடைசி நேரத்துல தூக்கல போடப்படும் போது அவங்க கேட்கிறாங்க, உனக்கு கடைசி ஆசை என்ன இருக்கு சொல்லுன்னு சொல்லிட்டு. அப்ப உமர் முக்தார் சொல்றாரு, எனக்கு இது வரைக்கும் நான் புக்கு மேல் தான் ரொம்ப பிரியம். நான் புக்கை படிச்சுதான் நான் இவ்வளவு பிரச்சனைகள்லாம் என்ன நான் நல்லதை செஞ்சு என்னை தூக்கல போட போறிய ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கடைசியாக ஒரு புக்கு இருக்குது, இந்த புக்கை நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இதை படிக்கிறத முடிச்சுட்டு என்னை தூக்கல போடுங்கன்னு சொன்னேன். அப்படிப்பட்ட மனுஷன். அதே மாதிரி நீங்க பகவத் சிங் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அவரையும் தூக்கல கூப்பிட்டு எழுப்பும் போது அவர் புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த சிறை அந்த கண்காணிப்பாளர் வந்து பாக்குறாரு, உன்னை இன்னைக்கு தூக்கல போட போறப்பா, நீ என்ன புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொன்னா, எனக்கு வாழ்க்கையில இந்த புக்கு தான் இந்த மக்களுக்கு வளர்ச்சிகளை உருவாக்கி நான் அவங்களை என்னுடைய வழிக்கு கொண்டு வரதுக்கு எனக்கு இந்த நூல் எனக்கு உபயோகப்பட்டேன்னு சொன்னார். அப்ப நீ கடைசி நேரம் பத்தி உன்னுடைய ஆசை என்னன்னு சொல்லும் போது, இந்த படிச்சு முடிச்சுட்டேன், இந்த உன்னோட ஒரு 2 பாரம் இருக்கு, அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அதை படிக்கும் போது கேட்டாராம், இதெல்லாம் படிச்சுட்டு பண்ணி என்னத்தை நினைக்கிறான்னு சொல்றாங்க. உள்ள வந்து என்ன பாருன்னு பார்த்தா அவங்களுடைய சிறையில ஒரு 118 புத்தகம் இருந்துச்சு. அந்த 118 புத்தகத்தையும் பார்த்துட்டு
இவ்வளவு படிச்சிருக்கிறியே, இப்ப நீ இறக்க போறிய, இதுக்கப்புறம் என்னத்துக்கு யூஸ் ஆகும்னு சொல்லும்போது அப்ப சொன்ன அப்படியே நீ இந்த புக்கில் ஏதாவது ஒரு புக் எடுத்து நீ இதுல ஏதாவது ஒரு கேள்வி கேள்வி அதை நான் சொல்றேன்னா இல்லைன்னு பாருங்க சொல்லு. சாகிறதா இருந்தாலும் நீ புக்கை படிச்சுட்டு சாகுன்னு சொல்ற ஒரு பகவத் சிங்குடைய கதையை பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய கோடு. பெர்னாட் ஷா அவரை எடுத்துக்கிறீங்க. அவர் நம்மளுக்கு நிறைய நூல்களை பரிசளிச்சுட்டு போயிருக்கிறாரு. அந்த மனுஷன் என்ன சொன்னாரு, என்னுடைய கல்லறையில எழுதுங்க, நான் ஒரு புக்கு பைத்தியக்காரன், புக்கு வாசிப்பவன், புக்கு தான் என்ன இந்த அளவுக்கு உயர்த்தி காட்டியதுன்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் வாழக்கூடியவனுக்கு ஒரு எப்படி சொல்றது, தன்னுடைய வாழ்க்கையில என்ன முக்கியமோ அதை இந்த புக்கு எனக்கு கத்துக் கொடுத்துன்னு சொன்னார். அதனால சொல்றா இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய லெனின்ட்ட கேட்டாங்க, லெனினை பத்தி உங்களுக்கு தெரியும், லெனின்ட்ட கேட்கிறாங்க உங்களுடைய பிறந்த நாளுக்கு எல்லாருமே வாழ்த்து தெரிவிச்சு உங்களுக்கு என்ன பரிசு வேணும்னு கேட்கும்போது எனக்கு புத்தகம் ஒண்ணு கொடுக்குறாங்களோ அவர்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன், அவங்களுக்கு மரியாதை கொடுப்பேன்னு சொன்னாப்புல. அப்ப அவருடைய பிறந்த நாளுக்கு 1,00,000 புக்கு சேர்ந்துச்சான். அதனால நம்ம அந்த நூலை படிக்கிறது கிடையாது. இப்ப கூட நான் எழுதின 5வது புக்கு, இந்த 5வது நூல்ல சொல்றேன், இதுல நான் நிறைய எழுதியிருக்கிறேன், அதை பத்தி நான் எழுதியிருக்கிறேன். இதை எழுதி தந்த நம்முடைய அன்வர் பாச்சா, கோவை அன்வர் பாச்சா, இதுதான் அவர் உண்மையிலேயே திருக்குறள் 1330 குறளையும் படிச்சு அவர் இன்னைக்கு உலக லெவல்ல பெரிய ஃபேமஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் தான் இந்த புக்கை எனக்காக ரெடி பண்ணாரு. அந்த மனுஷனுக்கு மனமாக நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நூல்கள் ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. அவங்களுக்கு தெரியும், ஒரு நூலை எழுதிட்டு அந்த நூலை பிரசுரம் பண்ணி வெளியாகி அது எல்லாரும் கைக்கு போறதுக்குள்ள ஒரு குழந்தை பெக்கிற மாதிரி தான். 10 மாசம் பெண்களை ஒரு பெண் எப்படி ஒரு 10 மாசம் குழந்தைய கருவுற்று எப்படி கஷ்டப்படுதோ அதே மாதிரிதான் ஒரு புக்கு வெளியாகுது. சாதாரண விஷயம் இல்லை. இப்ப அப்பாஸ் வெளியிட்ட புக்கு, இந்த புக்குடைய கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். இந்த புக்கை ரெடி பண்ண உங்களுக்கு தெரியும். அந்த புக்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, படிப்பு, கல்வி இம்பார்ட்டன்ட். கல்வி இருக்க, இந்த கல்வி யாரு வீட்டுல இருக்குதோ அந்த வீட்டுல வறுமை இருக்காது. வறுமை ஒண்ணு தாண்டம் ஆடுதுன்னு சொன்னா அங்கே கல்வி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறேன். ஒரு வீட்டுல தரித்திரியம் உள்ள இருக்குன்னு சொன்னா அந்த தரித்திரியத்தை விளக்குறதுக்கே நம்மளுக்கு கல்வி ரொம்ப முக்கியம். கல்வியை கற்காத வீட்டுல அங்க தரித்திரியம் கண்டிப்பா இருக்கும், அங்க செய்தான் ரொம்ப இருக்கும், அங்க எதுவுமே நடக்காது, வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணும், அந்த நிம்மதி இருக்காது, அங்க எதுவுமே இருக்காது. கல்விங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டா தான் இருக்குது. இன்னைக்கு நீங்க எடுத்துக்கலாம், இன்னைக்கு கல்வியுடைய விஷயத்த நம்ம பேசணும்னு சொன்னா 10 தலைமுறை, உங்களுடைய 10 தலைமுறைய நீங்கள் உங்க குடும்பம் ரொம்ப மோசமான சூழ்நிலை உங்களுக்கு தெரியும், என்னுடைய 10 தலைமுறை எனக்கு இப்படித்தான், எங்க வாழ்க்கை இப்படித்தான், எங்களுக்கு இப்படித்தான் இருக்குன்னு சொன்னீங்கன்னு சொன்னா அந்த 10 தலைமுறையுடைய வறுமையும் பிரச்சனையும் முடிக்கிறான்னு சொன்னா இந்த தலைமுறையில நீங்க கல்வியை கற்றுக் கொடுங்க. இந்த 10 தலைமுறையை அடிச்சு நொறுக்கிட்டு முதல் தலைமுறையை இந்த தலைமுறை ஜெயிக்க வைக்க முடியும் இந்த கல்வி. கல்விங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. இங்க இருக்கிற எல்லாரும் நிறைய பட்டம் படிச்சவங்க, ஆலிமா பட்டம் படிச்சவங்க, நிறைய MBA MCOM படிச்சவங்க, இன்னும் நிறைய பட்டம் படிச்சவங்க எல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவர்கள்லாம் எப்படி எல்லாம் வாழ வேண்டியவங்க, இந்த நாட்டை இருந்துட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம்? ஏன் அவங்க தலைவிதியா? அங்க படிச்சவன் எல்லாம் நல்லா கவர்மெண்ட்ல வேலையில இருந்து அவன் பொண்டாட்டி பிள்ளையோட நல்லா சந்தோஷமா இருக்கிறான். மாச கணக்குல 50 லட்சம் 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான். ஆனா நம்மளால இங்க 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியல, 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியல. 2 வருஷத்துல ஊருக்கு போயிடலாம், எப்படியா போயிட்டு வந்துடலாம்னு சொன்னா அந்த 2 வருஷத்துல நம்ம போய் ஊருக்கு போறதுக்கு முடியல. இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்முடைய சூழ்நிலை மாறி போயிருது, இங்கேதான் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிருக்கு. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச பட்டம் படிச்ச நிறைய பேர் இங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க, இன்னும் ஜெயிச்ச மாதிரி தெரியல. இந்த பட்டத்தை படிச்சுக்கிட்டு இன்னைக்கு பட்டமே படிக்காதவன், நீங்க அதான் சொல்றதுனால எல்லாரும் சொன்னாங்க ஒற்றுமை ஒற்றுமை ஒற்றுமைன்னு. ஒற்றுமை எங்க கிடைக்குங்கிறியா? ஒற்றுமை எப்படி வரும்னு நினைக்கிறியா? ஒற்றுமைங்கிற வரவே வராது. அது நம்ம தமிழ்நாட்டுல ஒற்றுமைங்கிற வரவே வராது. அது நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், இதுதான் உண்மை. நீங்க எவ்வளவுதான் அந்த பழனி பாபா பாடுபட்டாலும் அவ்வளவு கஷ்டப்பட்டு கடைசியா சகிதாதான் ஆனார். அதுக்கு பிறகு நிறைய பேர் இறங்கி ஒற்றுமைனா ஒண்ணுமே நடக்கல. போன வாரம் மிஸ்கு காஜா மொய்தீன் உங்களுக்கு மோதவி தெரியும், அவர் வந்தாரு, அவர் தலைமையில ஒற்றுமையை பண்ணோம், நாங்கெல்லாம் இறங்கி செஞ்சோம், அவரையும் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இப்ப
இந்த தேர்தலுக்குள்ள ஒரு ஒட்டுமைப்படுத்தி ஒரு 30 சீட்டை கொண்டுட்டு வந்துடலாம், எப்படியா வாங்கிடலாம்னு பார்த்தா சான்ஸே இல்லை. பிரிச்சு விடுறதுக்கு நிறைய பேர் ரெடியா இருக்கிறாங்க, சேர்க்கறதுக்கு நம்முடைய முஸ்லிம்கள தலைவர்களே சரியில்லை. அதுக்கெல்லாம் காரணம் சொன்னேன் இல்லையா, கல்வி அறிவு இல்லாதவனு கல்வியும் சேர்ந்து ஒண்ணு அங்க இருந்துச்சுன்னா முடியாது. ஒண்ணு கல்வி கற்றவனா இருக்கணும், இல்ல கல்வி அறிவு இல்லாதவனா இருக்கணும், ஒதுக்கணும். எல்லா பதவியும் யாருல உட்கார்ந்துருக்கான்னு சொன்னா ஒண்ணுமே தெரியாதவனா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவன் ஒண்ணு யாருன்னா ரவுடி, ஒரு ஏதாவது பிரச்சனை பண்ணா, அவருக்கு ஏதாவது நல்ல விஷயம் பண்ண வந்தா அவனை தூக்கி போட்டு கொலை பண்ணு, அவனுக்கு ஏதாவது தூக்கி ஏதாவது செய்ய, கால கையை ஓடி அவன் குடும்பத்தை தூக்கிட்டு போய் அவன் பொண்ணு ரேப் பண்ணு, அவன் குடும்பத்துல ஏதோ பயங்காட்டு, உன் தலையில் உன் விஷயத்துல தலையிட மாட்டான். இப்படியெல்லாம் செஞ்சு செஞ்சு நம்மளை என்ன முடக்கி வச்சுட்டாங்க. கொடுமையா இருக்குங்க. இந்த நாட்டுல நீங்க எத்தனை மணி வரை எத்தனை மணிக்கு வேணாலும் நீங்க போகலாம். நீங்க 12 மணி 1 மணி 2 மணி 5 மணி எத்தனை மணி வரைக்கும் நீங்க போக, என்ன பணத்தை கொண்டு போங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்க நாட்டுல முடியுமா? நம்ம தமிழ்நாடு நம்ம இந்தியாவில முடியுமா? ஏன் முடிய மாட்டேங்குது? வைத்தறிச்சலுக்கு வெக்கக்கேடா இருக்குது. அவளது அரசியலுடைய நாத்தக்கேடு சரியில்லாம இருக்கிறதால தான் காரணம். சட்டங்கள் சரியில்லை. சட்டத்தை மாத்தாத வரைக்கும் உலகத்துல இந்த இந்தியா உருப்படாதுன்னு தான் நான் உண்மை சொல்றேன். அவர் அநியாயமா கொல்லப்பட்டுச்சு. அவர்கிட்ட கல்வி அதை சொல்லுவாங்க, கல்வி வீரம் செல்வம் இந்த 3 இருந்தா அவன் தான் ஒரு பெரிய ஒரு அறிவாளி, அவன் ஜெயிச்சிருவான் அந்த உலகத்துன்னு சொல்லிட்டு. பள்ளி மாவட்ட கல்வி இல்லையா, வீரம் இல்லையா, செல்வம் இல்லையா, என்ன இல்ல அவர்கிட்ட? அவர் ஏன் இப்படி கொல்லப்பட்டார்? என்ன காரணம்? உங்களுக்கு சொல்றேன், ஏன்னா ஒரு எடுத்துக்காட்டு நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. எவ்வளவு கல்வி வீரம் செல்வம் இதெல்லாம் இருந்தா நீங்க ஏதாவது ஜெயிச்சலான்னு அது நடக்கவே நடக்காது. அதெல்லாம் பொய் நான் சொல்றேன். உங்க கூட இருக்கிற ஒரு நல்ல மனிதன், நல்ல ஒரு நட்பு, நல்ல ஒரு நண்பன் இருக்கிறான்னு வைங்கிற, அவன் தான் ஜெயிப்பான் இந்த உலகத்துல. அவனை விட்டுட்டு என்ன சொன்னா எதையுமே ஜெயிக்க முடியாது. அவன் தான் உங்களுக்கு எப்பவுமே உதவி. அது இந்தா இருந்துக்க, ஒரு முஸ்லிமா இருந்துக்க, கிறிஸ்டினா வச்சுக்க, யார வேணாலும் வச்சுக்க, உனக்கு உயிரை கொடுக்கிற ஒரு நண்பன் இருக்கணும். பழனி பாபாக்கு அப்படிப்பட்ட நண்பன் இல்லை, எல்லாம் துரோகிகளா இருந்தாங்க. அந்த துரோகினாலதான் இன்னைக்கு அவர் இவ்வளவு சீக்கிரம் கொல்லப்பட்டது. அவர் மாற்று மதத்துக்காக அந்த ஓட்டு எவ்வளவு ஓட்டு வாங்கி கொடுத்தாரு, மாற்று கட்சிகளுக்காக எவ்வளவு ஓட்டு வாங்கி கொடுத்தாரு. என்ன நினைச்சு ஏதாவது செஞ்சானுங்களா? அவனுவா யாராவது செஞ்சானுங்களா? எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு கொலை செஞ்சவனுக்கு வாழ்நாள் தண்டனை வாங்கி கொடுத்தாங்கிறாங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. அதனால விரிவா சொல்றாங்க, நானும் அரசியலுக்குள்ள வரணும். வேண்டாம், அந்த அரசியல் சாக்கடையை வேணா நான் ஒதுங்கி இருக்கேன். அந்தல்லா எப்படி சொல்றதுன்னு தெரியல. நம்முடைய பழனி பாவா மோகன் வந்து ஒரு 45 நிமிஷம் பேசினாப்ல, அருமையான பேச்சு. இனி அடுத்தவங்களுக்கு 45 1/2 மணி நேரம் வரைக்கும் கொடுத்தேன்னு சொன்னா கண்டிப்பா ஒரு 10 மணிக்கு மேல ஆகிறேன். எப்படி செய்ய போறீங்க, எப்படி உட்கார போறது தெரியல. எனக்கு 1/2 மணி நேரம் கொடுத்தாப்புல, நான் 1/2 மணி நேரம் பேசணும்னு சொன்னா இன்னும் டைம் எடுத்துக்கிட்டு போகும் நினைக்கிறேன். அதனால வந்து நான் சொல்ல வேண்டிய விஷயம் தான் சொன்னேன் இல்லையா, எப்ப வேணாலும் பேசலாம், பேசுறது பிரச்சனை. நம்ம சித்திக்கு அவங்களுக்கு ஒரு 20 நிமிஷமா பேசலாம்னு பார்த்தா 10 நிமிஷம் அழகான கருத்து நம்ம பேசலாம் சகோதரி சித்திக்கு. இன்னும் நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரு 5 நிமிஷம் முடிச்சுக்கிட்டாங்க. நிறைய பிள்ளைகளுக்கு டைம் கொடுக்கல. நான் தான் சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணுங்க, எல்லாட்ட முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. யாரும் கோவப்படலாம், அப்பாஸ் மேல கோவம் இல்லை, இங்க இருக்கிற சூழ்நிலை சரியில்லை, நீங்க வந்த லேட்டு, அதனாலதான் இந்த நிகழ்ச்சி வந்து லேட்டா போயிட்டு இருக்குது. இப்போ நிறைய பேர் முக்கியமான நமக்கு கங்கை கோபாலுக்கு மோகனுக்கு எல்லாருக்கும் வந்து டைம் இருந்திருக்காரு. இந்த வருஷம் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு 10 பேருக்கு மேல பேச்சு இல்லை, கேட்டு கட்டாயிடுச்சு. அது ஒரு 50 நிமிஷம் ஆயிடுச்சு. அதனால யாரும் வருத்தப்பட்டது வேற வழி இல்லை. சிரிச்சு பேசவா? ஏன்னா இப்ப வந்து ஒரு பொங்கல் விழால சிரிச்சு பேசுறதுக்கு இது வந்து பழனி பாபாவோட இரங்கல் கூட்டம். இது நான் அதுதான் ஐதர், உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஐதர் எப்ப எந்த நேரத்துல என்ன பேசணும் அதை பேசி யாருக்கும் பயப்பட மாட்டேன். அதனாலதான் சந்தோஷம். அதனால வந்து வேற ஒண்ணும் இல்ல, இன்ஷா அல்லாஹ் சீக்கிரம் முடிச்சிருவோம். ஏன்னா நான் பேசணும்னு நினைச்சேன். எல்லாரும் பேசிக்கிட்டு பேசுங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய எழுதி கொண்டு வந்தேன், ஒரு எழுதிட்டு இருந்தேன். இன்னும் நம்முடைய எப்படி சொல்றேன்னு சொன்னா, ஒரு வீட்டுல இன்னைக்கு இந்த நம்முடைய ஒரு பேச்சாளர் அழகா பேசியிருந்தார். என்ன சொன்னார் சொன்னா, கல்வி இல்லாத
அதாவது கல்வி இல்லாமல் அறிவை இழந்தோம். நல்லா கேட்டுக்கங்க. கல்வி இல்லாதனால நம்ம அறிவை இழந்தோம். அறிவு இல்லாததால் வேலையை இழந்தோம். வேலை இல்லாததால் சொத்தை இழந்தோம். சொத்து இல்லாததால் அனாதையாக அடிமைகளாக ஆக்கப்பட்டோம். நம்ம கடைசி வரைக்கும் அடிமையா இருந்து காலை நக்கி திண்டுக்கிட்டு அவனுக்கு பின்னாடி ஓட்ட போட்டுக்கிட்டு அவன் சொல்றதை கேட்டுக்கிட்டு தான் இருக்கணும். அதுதான் நம்முடைய தலைமையில் இருந்து சொல்லிட்டு படிக்காதவனுக்கு அதான் நிலைமைன்னு சொல்லு. அதனால நம்ம கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம், கஷ்டப்பட்டு இருக்கிறோம். நம்ம பிள்ளைகள் எல்லாரும் ஒரு படிப்பு அறிவாளியா நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரு அரசாங்க கவர்மெண்ட் வேலையில உட்கார்ந்து எல்லாரும் எய்த்து கேட்கணும், எய்த்து பேசணும். நம்ம எவ்வளவு நல்ல ஒரு வழியில நடத்தணுமோ அந்த வழியில பிள்ளைகளை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்க. நம்மள மாதிரி இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாதுங்கிறத நான் சொல்றேன். நீங்க நீங்க அடிமை வேலை பண்ண வேண்டிய தேவையில்லை. நமக்கு எல்லாம் ஜாலியா இருக்கிறான்னு, ஒரு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான்னு, ஒரு கடைக்கு போனோம்னா, ஒரு சூப்பர் மார்க்கெட் போனா நம்ம அரபு நாட்டுல இருக்கிறோம். நம்ம போய் ஒரு சட்டை வாங்குறோம்னு சொன்னா 2000 ரூபாய் 3000 ரூபாய் போட்டுக்கிறான். என்னடா இவ்வளவு சட்டை ஊர்ல இருக்குன்னு சொன்னா அங்க வேலை பார்க்கணும், அழகா தூக்கி போட்டுட்டு வண்டியில தள்ளி போட்டு அவன் 10,000 20,000 பில்லு போட்டு போறான். என்னடா எனக்கு ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு தப்பு சம்பாதிக்கிறான்னு எனக்கு ஒண்ணும் புரியல எனக்கு. அப்ப நம்ம என்ன தலையெழுத்தா? பண்டாட்டி போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். நம்ம தாய் தாப்பனை விட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். பிள்ளைகளை பார்க்க முடியல, யாரையும் பார்க்க முடியல. வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் பெருநாளைக்கு போகணும்னு சொன்னா காசு இல்ல, டிக்கெட் இல்ல. டிக்கெட் கேட்டா அங்க கம்பெனில கொடுக்க மாட்டேங்கிறான். நம்ம சம்பாதிக்கிற சம்பளம் கரெக்டா இருக்குது, நம்முடைய பட்ஜெட் கரெக்டா இருக்குது. எப்படி நம்ம குடும்பத்தை ஓட்டுறது? நம்ம என்ன செய்யறது? ஏன் நம்மளோட தலையெழுத்தா? ஏன் கடவுள் நம்மளை இப்படி படிச்சான்? இதுக்குதான் நான் சொல்றான், அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபுல் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். உங்களுடைய வேதத்தை எடுத்து, அந்த வேதத்துல இருக்க எல்லா விஷயமும், இந்த குர்ஆனுங்கிறது உலக மக்களுக்கு பொதுமறையாக இறக்கப்பட்டிருக்கு. அந்த குர்ஆனை நீங்க எடுத்து பாருங்க. அல்லாஹ் சொல்றான், கஷ்டத்தை நான் கொடுப்பேன், உன் குடும்பத்துல நிம்மதி இல்லாம இருக்க வைக்க, உன் அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வரும், குடும்பத்துல சண்டை வரும், எல்லாமே வரும். அதுக்காக நீ வருத்தப்படாத, நான் உனக்காக இருக்கிறேன், என்னட்ட நீ கேளு, நான் உனக்காக நான் எல்லாம் செய்ய தயாரா இருக்கிறேன், நீ எது வேண்டாலும் கேளு, கண்டிப்பா நான் கொடுப்பேன். கொடுக்கலன்னு உனக்கு சொர்க்கத்தை நான் தருவேன், அதை மட்டும் நீ நம்பி. வேற ஒண்ணும் கிடையாது. இந்த சொர்க்கத்தை நம்பணும். யார் ஒருத்தர் நம்ம மலையை நம்புறோம், மலை யார் தர்றா? கடவுள் தர்றான். நபிமார்களை நம்புறோம், யார் தர்றா? அந்த நபிமார்களை அனுப்பி அந்த கடவுள் தான் நம்புறோம். இன்னும் நம்ம மறுமையை நம்பணும், கடவுளை நம்பணும். கடவுள் நம்முடைய இறைவனை நம்ம பார்க்கல, அல்லாஹ்வை நம்ம பார்க்கல. ஆனால் அல்லாஹ் சொல்றான், நான் உன்னை இருக்கிறேன் நம்பு, அவ்வளவுதான். அதை நம்பினவங்க அவங்களுக்கு ஜெயிப்பாங்க, அவங்க தோக்க வேண்டிய வேலையே இல்லை. நான் எல்லாருக்கும் காசு கொடுக்கலன்னு சொல்லி என்ன திட்டாத. காசு கொடுக்குறோன்னு பார்த்துக்கிட்டு என்னடா இவனுக்கு இவ்வளவு பணத்தை கோடி கோடியா கொடுத்துருக்கானு, நம்ம ஏன் இந்த நிலைமையில இருக்கிறோம்னு சொல்லி திட்டாத. எல்லாம் உங்களுக்கு ஒரு காலம் இருக்குது. அந்த காலத்துல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வரும் போகும். நீங்களும் அதுக்கு தயாரா இருந்துட்டு எவ்வளவு முயற்சி பண்றீங்களோ தன்னுடைய நேர்மையை கொண்டுட்டு ஜெயிக்க பாருங்க. ஜெயிச்சு நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அதான் சொல்லணும் இல்லையா, இன்னைக்கு என்னுடைய கணக்கு என்னுடைய இதை பார்த்துன்னு சொன்னாலும் கூட உங்களுக்கு தெரியும். சாதாரண டிரைவரை இன்னைக்கு இந்த மேடையில் நின்று பேசணும்னு சொன்னா நான் என்னுடைய நேர்மையா வாழ்ந்ததுனால இருந்தாலும் என்னால நிறைய செலவு பண்ணி நிறைய கொடுக்கணும். நிறைய பேர் வர்றாங்க, டெய்லி வர்றாங்க, அள்ளி கொடுக்கணும்னு ஆசை தான் எனக்கு. முடியல எனக்கு. என்னுடைய காசுல இருந்து என்னோட வருமானத்திலிருந்து அதுல இருந்து கொடுக்கக்கூடிய ஒரு லிமிட் தான் கொடுக்க முடியுது. ஒரு 50% எடுத்து வச்சாலும் பத்த மாட்டேங்க, அவ்வளவு பேர் வந்துட்டு இருக்காங்க. சாஜா சொன்னாப்புல அம்பாசில அங்க முடியாத நிலைமை. நம்ம டிக்கெட் எடுத்து கொடுக்குறோம், அரபு வீட்டுக்குள்ள சண்டை கொலை என்ன சொல்றாங்க. அங்க இப்ப ஒரு 3 நாளைக்கு முன்ன ஒரு பொண்ணை ஏத்தி விட்டோம். அதுக்கு முன்ன ஒருத்தர் பெரிய பிரச்சனை, தற்கொலை பண்ண போறேன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இருந்து பெரிய பிரச்சனை. இதே மாதிரி ஒவ்வொரு ஆளையும் நம்ம ஏற்றி அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம். நிறைய நல்ல விஷயங்களும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. முடிஞ்ச அளவு இங்க உங்களுக்கு இப்ப உள்ள பாதுகாப்பு முன்ன கிடையாது. இப்ப பாதுகாப்பு அழகா இருக்கு, நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய புள்ள இருக்குது எம்பசில, நல்லபடியா எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம செஞ்சு கொடுக்குறோம். அந்தெல்லாம் நம்முடைய நேரத்தை கத்தி நான் அதான் சொல்றேன். இன்ஷா அல்லாஹ் வாரம் இருக்கு மீட்டிங்கு, வாரம் என்னுடைய மீட்டிங் கண்டிப்பா இருக்குது. இன்ஷா அல்லாஹ் சந்திக்கிறவங்கள எனக்காக உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்து உரை முடிக்கிறேன். வாகி தாமன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது வழக்கமான ஐந்து அந்த இந்த சமூகத்தின் மீதான ஒரு ஆதங்கம் தான் காலதாமதம் பின்தங்கி
இருக்கோம், பொருளாதாரத்துல என்ன அவங்க சொல்றது பூரா எவ்வளோ நம்ம ஏற்றுக்கொள்ள ஒரு விஷயம் தான். எவ்வளோ அதே மாதிரி அதாவது